அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம். நமது பாரம்பரிய யோக முறைகளில் பிராணாயாமத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் பிரம்மரி பிராணாயாமா என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நமது உயிர் ஆற்றலை வளர்க்கக்கூடிய பிராணாயாம முறைகளில் மிகவும் முக்கியமான ஒரு பிராணாயாம முறையாகும். இது செய்வதற்கு மிகவும் எளிமையாக தெரிந்தாலும் சற்று தொடர்ந்து பயிற்சிகளை செய்கின்ற போதும் முறையான யோக நிபுணர்களின் உதவியுடன் செய்கின்ற போதும் இந்த பயிற்சி நமக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாக அமைகிறது. நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீர் செய்வதற்கும் நமது எண்ணங்களில் தோன்றக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றுவதற்கும் நமது மூளை நரம்பியலை வலுப்படுத்துவதற்கும் நமது தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய அனைத்து உபாதைகளுக்கும் இந்த பிரம்மரி பிராணாயாமம் நல்லதொரு பலனை நமக்கு தருகிறது. குறிப்பாக தேனீர் ரீங்காரம் இடக்கூடிய ஒரு ஹம்மிங் சவுண்டோடு செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த பிரம்மரி பிராணாயாம முறையாகும். இதை செய்வதற்குண்டான பயிற்சியை இப்போது நாம் பார்ப்போம். எளிமையாக சுகாசனம், உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தில் அமர்ந்தவாறு உங்களுடைய முதுகு, கழுத்து, தலை நேராக இருக்க வேண்டும். உங்களுடைய கட்டை விரலால் உங்களுடைய காது மடலின் நுனி பகுதி, கட்டை விரலால் காது மடல் பகுதியை பிடித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆள்காட்டி விரல் கண்களுக்கு கீழ்ப்பக்கம் இமைகளை மூடியவாறு கண்களுக்கு மேல் இருக்க வேண்டும். உங்களுடைய நடு விரல் உங்களுடைய வலது நாசி இடது நாசி துவங்கக்கூடிய இடத்திலும், மோதிர விரல் உங்களுடைய மேல் அன்னத்திலும், உங்களுடைய சுண்டு விரல் கீழ் அன்னத்திலும். இப்போது மூச்சை உள்ளிழுத்து இது போன்று நாம் ஒரு நாளைக்கு 8 முறை எப்போது எல்லாம் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த பிரம்மரி பிராணாயாமா செய்கின்ற போது நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு பயிற்சியில் நாளை சந்திப்போம். ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்திலிருந்து முனைவர் சந்தான கிருஷ்ணன்.